ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 141 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. சங்கீதக்காரனாகிய தாவீது அந்தி பலி என்று எதை குறித்து சொல்லுகிறான்? வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள பலிகளின் பட்டியலில் இதை பற்றி எங்கும் குறிப்பிடப்படவில்லையே என்றுதானே நமக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆம் சகோதரனே, சகோதரியே, அந்தி பலி என்பது பலி செலுத்தப்படும் நேரத்தையே குறிப்பிடுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக என்று யாத்திராகமம் 29 அதிகாரம் 38, 39 வசனங்களிலும், என்னாகமம் 28 அதிகாரம் 3, 4 வசனங்களிலும் இப்படி எழுதியிருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் செலுத்தப்படும் பலியைத்தான் அந்தி பலி என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது ஒரு நாளில் 3 வேளை ஜெபித்திருக்கிறான். சங்கீதம் 119, 164 ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 55:17 அந்தி, சந்தி, மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 34:1 நான் கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன் என்கிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரிடம் வேண்டுதல் செய்வதற்கு என்று குறிப்பிட்ட ஒரு நேரத்தை தேர்வு செய்திருந்தான். தானியேல் 9:21 நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான் என்று அங்கே எழுதியிருக்கிறதை நாம் காண்கிறோம். எஸ்ரா 9:5-6 அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். தானியேலும் எஸ்ராவும் தங்கள் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் அந்தி பலி நேரத்தில் ஜெபித்தார்கள். தானியேல் குறிப்பிட்ட வேளையிலே தினமும் 3 வேளை ஜெபித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:36 அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் இந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகளைப் போல, தாவீதைப் போல குறிப்பிட்ட நேரத்தை ஜெப வேலையாக்கி சகல ஜனங்களுக்காகவும்
சபைக்காகவும் நமக்காகவும் ஜெபிப்போம். தேவ கிருபை நம்மோடு இருக்கட்டும். ஆமேன்.